ஆதி புத்தகத்திலே ஆரம்ப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது தேவனுடைய ஆவி, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. தேவ ஆவியானவர் பிழை, தேவனுடைய ஆவி. அந்த ஆவி அவருடையது, அவரே ஆவி, அவருடைய பிரசன்னம், அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர் அவரே தான். The Spirit of Elohim. அடுத்தது ஆதி ஆரம்ப புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே immediately he says my spirit, என்னுடைய ஆவி மனுஷனோடு என்னைக்கும் போய் மோதாது. அவன் மனுஷன் தானே, அவன் மாமிசம். இந்த ஸ்பிரிட் என்ற இடத்துல என்னுடைய ஆவி, நாங்கள் உடனடியாக நினைக்கிறது கண்காணாத ஒரு ஆள் அப்படியாக. அவர் சொல்றார் என்னுடைய பரிசுத்த சுபாவம் மனுஷனுடைய மனுஷ சுபாவத்தோடு நிர்ணயிக்கும் போராடாது. மனுஷனின் சுபாவம் பாவம், பாவ சுபாவம். தேவனுடைய சுபாவம் பரிசுத்த சுபாவம். All right, let me say this first. Holy Spirit என்று சொன்ன நேரத்தில் 2 சொற்கள் வருகிறது. ஓகே, சில காரியங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் நேரத்தில் வித்தியாசமான ஒரு ஆங்கிள், ஒரு வகையிலே தேவன் அதை உங்களுக்கு அறிவிப்பார். அவருக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, அவருக்கு லட்சக்கணக்கான வழிகள் உண்டு. Now, when we say Holy Spirit, அவருடைய 2 இயற்கை தன்மை காண்பிக்கிறது. முதலாவது சொல் என்ன? ஹோலி, அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த சுபாவத்தை குறிக்கிறது. ஆவி 2வது சொல் எதை குறிக்கிறது? அவரை காண முடியாது. அவர் மாமிசம் அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். Spirit. So holy is character. ஆவி அவருடைய கண்கள், இன்விசிபிள் நேச்சர், கண் காணாதபடிக்கு அவர் இருக்கும் நிலை மனிதன் காண முடியாது. ஓகே, ஸோ இதில் நாங்கள் பார்த்தால் உடனடியாக நாங்கள் நினைக்கிறது, ஓகே அவர் ஆவி, நாங்கள் மனுஷர்கள். உண்மைதான், அவர் ஆவியாக இருக்கிறார், கண் காணாதபடிக்கு நாங்கள் காணக்கூடிய மாமிசம். ஆனால் அவர் சொல்கிற இதில் என்னென்றால் 6:3 என்னுடைய பரிசுத்த சுபாவம் மனுஷனுடைய பாவ சுபாவத்தோடு எந்தண்டைக்கும் போராடாது. எப்படி சொல்றது தெரியுமா? அவன் மனுஷன் தானே. அதுக்கு முதல்ல அந்த இதில் அதே அதிகாரத்தில் மனுஷனுடைய சுபாவம் மிகவும் கேடானதாக பெருகி போய் அது அடக்க முடியாததாக போய் அவனுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே கேடானதாக இருந்தது என்று தேவன் அறிவிக்கிறார். அது ஒரு காரணம். நிச்சயமாக மனுஷன் யாவரையும் மிருகங்களையும் அவர் அழிக்க வழிகிட்டது. ஐந்தாவது வார்த்தை, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எங்கே இருந்து வருது? இருதயத்திலே இருந்து. அதைத்தான் பிழையான மொழிபெயர்ப்பால ஆவி 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 என்று பல இடங்களில் போட்டு இன்றைக்கு மனுஷன் ஆவியாய் இருக்கிறான். அதாவது தேவனை போல
கண் காணாத நேச்சர். நோ, கண்கள் காண முடியாத ஒரு நேச்சர் எங்களுக்கு உள்ள இல்லை. எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தனைகளை காண முடியாதுதான். ஆனால் மனுஷன் சாகுற நேரம் சொலமன் சொன்ன மாதிரி அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மனக்கோட்டைகள், அவனுடைய துக்கம், சந்தோஷம் அவை யாவும் மடியும். It'll all stop. Okay? So here, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்று யெகோவா கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் வருத்தமடைந்தார். யெகோவா அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. Alright? Okay. Now அதுக்கு பிறகு என்னுடைய ஆவி, என்னுடைய சுபாவம் எப்போதும் நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு ரயில்வே ட்ராக் அல்லது ரெண்டு தண்டவாளம் இருக்கிறது, வலதுகை இடதுகை எங்களுடைய சரீரத்திலே. ஒரு பக்கம் ஹோலி நேச்சர் ஆஃப் எலோஹிம், அடுத்த பக்கம் கண்காணாத நேச்சர் ஆஃப் எலோஹிம். ரெண்டு கைகள் மாதிரி ஹோலி ஸ்பிரிட். ரைட்? ஹோலி அவரது சுவாபம் எப்படிப்பட்டவர், அவரது கேரக்டர். ஸ்பிரிட் அவருடைய தன்மை, அவருடைய நேச்சர் என்ன ஒருவரும் காண முடியாது. That's why Yeshua said His spirit, God is spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஓகே, அது இப்ப உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்க வேணும். சகரியா 4:6 பார்த்த நாங்க பலத்தினாலும் அல்ல வல்லமையினாலும், not by might nor by power, பராக்கிரமத்தினாலும் அல்ல வல்லமையினாலும் அல்ல, not by might, சேனைகள் அது இது போர் வீரர்கள், நோ, வல்லமையினாலும் அல்ல. தேவன் வல்லமை இல்லை, அவர் பார்ப்பது. எத்தனை வழக்காரங்கள் சொல்றாங்க Holy Spirit is power. No. Holy Spirit is the Father. Holy Spirit பரிசுத்த ஆவி அவருடைய தன்மை, அவருடைய கேரக்டர், அவரேதான், வேறு யாரும் இல்லை. Alright? So பலத்தினாலும் அல்ல பரவது, என் ஆவியினாலே கூடும். என் ஆவி என்னாலே தான் கூடும், ஒருவராலும் அல்ல. அவருடைய தன்மையை சொல்கிறார், my spirit by myself, ஒருவரும் இல்லை. And then Joel 2:28 he says again, my spirit, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுக்கு நான் நேற்றுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு பட்டிருக்குது, பொதுவாக பேர் எத்தனை பேருக்கு பட்டிருக்குது that மூன்றாம் ஆள் என்கிற ஒரு ஆள் இருந்தால் பரிசுத்த ஆவி என்று டாடி அது உயர்ந்த தேவன் எப்படி அந்த மூன்றாம் ஆளின் ஆவியை மை ஸ்பிரிட் என்று சொல்லலாம். அது உங்களுக்கு பட்டிருக்கிறது சரியாக. May the name of the Lord be blessed. All right? Now Joel 2:28 2:29 அதிலே I will pour out my spirit. My spirit. அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் பரிசுத்தர். நான் சொன்னேன் அவரது பிரசன்னத்தை எவர் மேலும் ஊற்றலாம்.
அது எங்களுக்கு விளங்காது. எவர் மேலும் அவர் தங்கலாம், எவருக்குள்ளேயும் வரலாம், எந்த இடத்திலையும் இருக்கலாம். எல்லாம் அறிந்தவர், வல்லமையில் எல்லையற்றவர், அறிவிலே எல்லாத்திலையும். நாங்கள் மனுஷர்கள், எங்களுடைய மூளை இந்த மண்டையோடுக்கு உள்ள அவ்வளவுதான், வேறொன்றுமே இல்லை. அவனை ஏதாவது அறிய வேணும் என்றா பூசாரியோ அஞ்சனம் பார்க்கிறவர்களோ அவர்கள் பேய்களிடத்தில் கேட்டு, பேய்க்கும் தெரியாது. பேய் ஒரு சிருஷ்டி, தேவன் அதியுந்த தேவன், தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, இருக்கிறவராகவே இருக்கிறவர். மத்தேயு 10:20 இது அவருடைய தன்மை. நித்தியமும் நித்தியமானவரும் அழிவில்லாமையும் காண முடியாத ராஜனுமாயிருக்கும் ஞானமுள்ள ஒரே தேவன் தான் இந்த தேவன். யார் இந்த தேவன் என்று கேட்கிறாயா? அவரே தான். Put that please. Alright. நித்தியமானவரும் அழிவில்லாமை உடையவரும் காண முடியாத ராஜன். பாத்தீங்களா? காண முடியாத ராஜனுமாய் அதை உடனே உங்களுக்கு தெரியும். வாய் காண முடியும். ஸ்பிரிட் இருக்கும் ஞானமுள்ள ஒரே தேவன். யார் இந்த தேவன் என்று கேட்கிறாயா? அவர்தான். வேறு ஒரு தேவன் இல்லை. அது வெளிச்சம் கிடைச்சவர்களுக்கு சொல்லுகிறேன். Your daddy. You call him daddy. அது குறித்த மிக திறமையான நீ சுவைக்கக்கூடிய சில காரியங்களை அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 10:20 யேசுவ மெசியா அவருடைய மகன் அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு போகப்படும் பொழுது ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் டேடியின் ஆவி இல்லையா? மத்தேயு 10:20 நீங்கள் போட்டு பார்த்துருப்பீர்கள். ஹோப் நீங்கள் போய் வீட்டை நான் கற்றுக் கொடுக்கிறதுகளை ஹோப் ஈவன் த பீப்புள் watching us from abroad, please listen. Please get these scriptures and go through. Okay? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் டாடியின் ஆவி உங்களில் இருந்து பேசுகிறவர். டாடியினுடைய ஆவி சமன் டாடி. Alright. Then மார்க் 13:11 Yeshua saying, அந்த டாடியினுடைய ஆவி என்ற மத்தேயுல சொல்லி பரிசுத்தாவி உங்களுக்குள்ளாக பேசுகிறவர். How is that? Daddy is the Holy Spirit. அவரே பரிசுத்தாவி. ஆனவர் அல்ல, அவரே பரிசுத்தாவி. He is the Holy Spirit. அதே விதமாக லூக்கா புத்தகத்திலேயும் 12:12 அதிலே உங்களுக்கூடாக பேசுகிறவர் பரிசுத்த ஆவி, டடிதாமே பேசுகிறார் என்று. ஸோ அதில் 2 தடவை கூறப்பட்டிருக்கு, மார்க் and then Luke. The Spirit of the Father is the Holy Spirit.
யேசுவா சொன்னார், டேடியை வெளிப்படுத்த வந்த நேரத்தில் தேவன் எலோகிம் அவருடைய டேடி அவர் ஆவியாய் இருக்கிறார். எதை குறித்து சொல்லுகிறார் சொல்லுங்க பாப்பம்? அவரது பரிசுத்த கேரக்டரா அல்லது கண் காண முடியாதவராக இருக்கிறார் என்று சொல்றாரா? You know it, the second one. As a spirit, nobody can see him. God is spirit. அவர் ஆவியாயிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஆவியாயிருக்கிறார். கண்கள் காணாதபடிக்கு நாங்கள் அப்போ அந்த வார்த்தையை வாசித்தோம் இல்லையா? ஐ திங்க் வாஸ் 1 டிமோத்தி. இப்போ அந்த டிமோத்தி என்றது பிழையாக நாங்கள் எழுச்சவில்லை, நான் தான் மாற்றி எழுதினான். ஆகியால் எனக்கு ஒரு மெசேஜும் அனுப்ப வேண்டாம். அப்படித்தான் நாங்கள் வெளியிட போகிற புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கும். தீமோத்தேயு அப்படி வராது. அவன் பேர் டிமோத்தி. Alright. Then லூக்கா 10:21 நான் உங்களுக்கு காண்பித்தேன் நேற்றைய தினத்தில். தேவனுடைய மகன் யேசுவா தி மெஸ்ஸாயா யோர்தானிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். He was filled with the Holy Spirit. வேறு வகையிலே சொன்னால் அவரது டடியின் பிரசன்னத்தினாலே நிறைக்கப்பட்டார். ஒரு கிளாஸ்ல ஃபுல்லாக தண்ணீர் இருக்கிற மாதிரி. இது ஃபுல் இல்லை, பட் getting filled with the Spirit of God is getting filled with the presence of Elohim. அவரது பிரசன்னத்தினாலே நாங்கள் நிறைவது. எங்களோட மனப்பாய்வு இதை அண்டர்ஸ்டாண்டிங்க மாற்ற வேண்டும். அப்படியாக பிழையான காரியங்களை மனதிலே எடுத்து எங்கள் மனமும் எங்கள் விளங்கிக் கொள்ளும் தன்மையும் வித்தியாசமாக உள்ளுக்கு எடுத்து அந்த அறிவுகளை மற்றவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள், அந்த சர்ச் இந்த சர்ச் அந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர், அதனாலே பழுதடைந்து இன்று வரை தேவத்துவத்திலே 2 பேர் தான் என்பதை அறியாது நாங்கள் இருக்கிறோம். பலர் இன்று மட்டும் அறியாது இருக்கிறார்கள். சரி, 21 மத்தேயு 10:21 மன்னிக்கவும், லூக்கா 10:21. That's what I gave yesterday. அப்பொழுது அந்த நேரத்தில் யேசுவா ஆவியிலே கலிகூர்ந்து, ஆவியிலே இருதயத்திலே கலிகூர்ந்து, அவருடைய இருதயத்திலே கலிகூர்ந்து. ஓகே, நாங்க ஆவி ஒன்னொன்னு முழுக்க ஒரு கண்காணாத ஒரு ஆள் ஆவி இருதயத்திலே கலிகூர்ந்து, பிதாவே அவர் நிரப்பப்பட்டது பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியினால் தன் தகப்பனே. அதுதான் அவர் டேடி என்று கூப்பிடுறார். பரிசுத்த ஆவியே, ஆவியானவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்று சொல்லவில்லை. இப்ப ஆக்கள் எல்லாம் அறியாமையினால எடுத்தாலும் ஆவியானவரே
கதைக்கிற நேரமும் அதான், ஆவியானவரே ஆவியானவரே. நைசியாவில் வந்து பூந்தது இன்றைக்கும் அநேக மாணவர்களை பிடித்து அந்த சொல் வாயிலையும் வந்துட்டு, அப்பா பிதாவே அல்லது அதை விட உனக்கு டேடி என்ற விருப்பம் இல்லாது மற்றாக்கள் டேடி என்று கூப்பிடுறது எத்தனை பேர்? Alright, now today we're going to see அவருடைய மகன் யேசுவா மெசியாவும் அவரும் பரிசுத்தர், அவரும் காணாதபடி காவியாயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த நேரம் அவர் உயிர்ப்பிக்கும் ஆவி. டேடியின் சுவாசம் அந்த மரித்து போன உயிரற்ற அவரது உடலுக்குள்ளாக சென்று அவரை எழுப்பியது. அப்ப யேசுவா அவரது மகனுக்கு யாருடைய ஆவி இருக்கும்? டேடியின் ஆவி. ஒரு பக்கத்தான் பார்க்கிறோம் டேடியினுடைய ஆவி. அதுக்கு முன் சொல் டேடி பரிசுத்தர், அவருக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவி. He is the Holy Spirit. இப்பதான் சொன்ன நீங்க டேடி தான் ஹோலி ஸ்பிரிட். மகனும் ஹோலி ஸ்பிரிட். தாப்பனுக்கு யாருடைய குணம் இருக்கும், யாருடைய சுவாபம் இருக்கும் சொல்லுங்க? டேடியின் சுவாபம். அந்த சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டி, குரங்கு குட்டி அல்ல. தாப்பனுடைய சுபாவம் தானே இருக்கும். அதான் அவர் சொன்னது, என்னை கண்டவன் டேடியை கண்டான் என்று அவர் தனியாக அவர்களுக்கு சொன்னாரா இல்லையா? என்னை கண்டவன் டேடியை கண்டான். என்னை கண்டவன் டேடியை கண்டான். Put that cup alone. டேடியை கண்டான். எல்லாத்துக்கும் ஞானம் தேவை, படம் சேஞ்ச் பண்றதுக்கு அவருடைய வழிநடத்துதல் தேவை. Sayதான், I hope I can go to the other section. ஒரு காரியம் பின்னர் அதை உடனடியாக சொல்ல வேணும். Now the Holy Spirit, the Word, it gives us understanding of holiness and invisible nature. பரிசுத்தத்தையும் அறிகிறோம் அந்த சொல்லிலே. இங்கால காண முடியாத ஒருவர், ஸ்பிரிட். ஓ, God is spirit. இப்ப பாருங்க, கலாத்தியர் எடுங்க. Daddy, please help me so that this கலாத்தியர் 4 கலாச்சி பட்டணத்திலே உள்ள சபைக்கு பவுல் அப்போஸ்தலனாலே எழுதப்பட்டது 4ஆம் அதிகாரம் 6. மேலும் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால். யாருடைய பிள்ளைகள்? டேடியின் பிள்ளைகள். டேடியினுடைய டேடியாலே பிறந்தால் டேடியின் பிள்ளைகள்.
பேயாலே பிறந்தால் பேயின் பிள்ளைகள். அந்த அருளப்பர் எட்டலே அவர் அவங்கட அந்த வாக்குவாதம் பண்ணினவர்களின் சுவாபம் யாருடையது என்பதை காண்பிக்க, உங்கள் தகப்பன் யார் தெரியுமா? பேய். உங்கள் தகப்பன் பேய். தகப்பனை போல பிள்ளை, நூலை போல சீலை, அல்ல தாயை போல பிள்ளை. நாலு ஆறு, நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய டாடி தமது மகனின் மகன் யேசுவா தி மெஸ்ஸாயா அவருடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். எங்களுக்குள்ள வாரதென்றால் எப்படி சரீரத்தில் வர இயலாது? வரலாம், அவர் ஆவியாய் இருக்கிறார். சோ மகன் ஆவியாக உள்ளே வருகிறார். அது மட்டுமல்ல, அவர் பரிசுத்தர், அவருடைய சுவாபம் உள்ள வர வேணும். நீ கிறிஸ்தவனா? ஆருடைய சுபாவத்தை உள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய மகனின் ஆவி, டாடியின் ஆவி. டாடியின் சுபாவம் பரிசுத்தம், மகனும் பரிசுத்தம். பரிசுத்தாவி ஒன்றே, டாடியும் மகனும். எந்த நேரத்திலும் மகனோ டாடியோ வரமாட்டார்கள். உள்ளே சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, சோ யேசுவாவின் சுபாவம் கேள்வடிவா மகன். அந்த சுபாவம் உள்ளே வந்ததும் அவர் ஆவியினூடாக நாங்கள் என்ன அப்பா பிதாவே என்று கிடைக்கப்பட்ட அந்த வெளிப்படுத்துதலை we call him daddy. Daddy, we call him daddy. So ஒரு பக்கத்திலே அவருடைய சுவாபம், his holy nature, அடுத்த பக்கத்திலே is invisible nature. விளங்கிட்டு தானே? பரிசுத்த சுவாபம், கண்கள் காண முடியாத சுவாபம் நிலைமை. ஓகே, இப்ப பாருங்க, நான் காண்பிக்க போற ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு எங்க ஓடி வலிக்க போகுது. டாடி கையோ ஏத்துங்க. டாடி, இப்பொழுது கூறப்படுகிற வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் கிடைக்கட்டும். தேங்க்யூ, இயேசுவின் நேம். ரைட், நீங்கள் 2 பேதுரு எடுங்க. 2 ராயப்பர். நேற்றைய தினத்திலும் நான் சொன்னேன், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம்முடைய மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். அறியாதவர்கள் முண்டங்களையும் பேய்களையும் வணங்கி சூனியங்களையும் அதையும் இதையும் செய்து குடும்பங்களை அழிச்சு கொண்டு போறபடியினாலே நான் இவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், கடலில் உள்ள எல்லா மீன்களையும் அவர்கள் பிடிக்கிற நேரத்தில் நீப்பாற்றுறதல்ல.
அவர் அப்படிப்பட்டது. நாங்கள் செய்வோம், இவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. No, he has just a broad heart, right? So ஏன் இது சொன்னால், இந்துக்களோ பௌத்தர்களோ யாரோ ஒவ்வொரு கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கனோ ஒவ்வொருகளோ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத சூனியத்திலே கட்டுண்டு பிடிபட்டிருக்கிற குடும்பங்களுக்கு இந்த வார்த்தையை அவர் அனுப்பி அந்த இடத்திலே குணமாக்குவார். நிச்சயம் அந்த கட்டுக்களை யாருப்பார். இப்ப பாருங்க, 2 பேதுரு 1 அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற யேசுவா மேசியாவினுடைய நீதியால் எத்தனை பேர் இங்கே? 2 பேர். ராயப்பெரும் 2 பேர் சொல்றார். 3ஆம் ஆள் இங்கே திருத்துவ போதனையை பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டு ஏற்படுத்தினவர்கள். 3ஆவது ஆள் இல்லை. இருந்தா தானே சொல்றதுக்கு. தேவன் பரிசுத்த ஆவி, மகன் இயேசு கிறிஸ்து யேசுவ மேசியா பரிசுத்த ஆவி, 2 பேரும் ஒரே ஆவி, ஒரே பரிசுத்த ஆவி. 2 ஆவிகள் வேத எழுத்துக்களிலே எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. One spirit, one spirit. Alright. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு யேசுவா மேசியாவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் ஆகிய சீமோன் பேதுரு ராயப்பர் எழுதுகிறதாவது, கவனிங்கோ, இதற்காக நீங்க இப்ப ஜெபம் பண்ணீங்க. தேவனையும் நம்முடைய எஜமானாகிய யேசுவாவையும் அறிகிற அறிவினால். முதலாவது எத்தனை பேர் இங்கே? திரும்பவும் 2 பேர். ராயப்பர் எங்க போறார்? யோகனான் 17:3 போறார் இல்லையா? அவர் ஜெபம் பண்ணது கேட்டிருக்கிறார்கள். ஜான் அதை எழுதி வைத்திருக்கிறான். தேவனையும் நம்முடைய எஜமானாகிய எஜமானும் தேவனும் ஆகிய இயேசுவை. நோ, அது நைசியா வஞ்சிப்பு. எஜமான் என்றால் கிரியோஸ். இந்த நியூ டெஸ்டமெண்ட் கிரேக்க மொழி சொந்தக்காரர். நீர் என்ன எஜமான், உரிமையாளர். அவர் 2 பேரையும், தேவனையும் மகனையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும், கிருபை அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, சமாதானமும் பெருக கடவது. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு கிருபையும் இல்லை, சமாதானமும் இல்லை. ஏன் தெரியுமா? டடியையும் மகனையும் அறிகிற அறிவிலே பெறுகிறதில்லை. அதுதான் காரணம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க அவரது இரக்கத்தின் நிமித்தம் விடமாட்டார். இப்ப 3வது வார்த்தை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. பார்த்தீங்களா? திருப்பி அறிகிற அறிவினால். சேர்ச்சுக்கு போய் சும்மா வீட்டை போறாங்க, அங்க ஒரு வார்த்தையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாம் இங்க மட்டுமல்ல, வெளிநாடுகளை பாசரண்டு போட்டு சும்மா ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் லெசன்ஸை ஃபாலோ பண்ணி போட்டு
ஆரோ ஒரு ஆள் தலையிலாகி வச்சு நாம் எந்த பேய் வந்து இறங்கினோ தெரியாது. அவர் ஒரு பாஸ்டர். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். ராயப்பர் கொடுத்த எச்சரிப்பு குறைவே கிடையாது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, வாய்ஸ் தட் வேர்ட், ஓகே, அறிகிற அறிவினால். நீ அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சு உனக்கு வேலையும் அதையும் இது மண்டு போட்டு நீ அவரை அறிகிற அறிவை விட்டு போட்டு கிடந்தியோ, உனக்கு சமாதானமும் இல்லை, உனக்கு கிருபையும் இல்லை. கிருபை அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் ஹோலி ஸ்பிரிட், அவர் ஸ்பிரிட். அவர் கிட்ட வந்தால் the Holy Spirit is coming in here because he is holy and he is spirit. Come on, don't get confused. அவராக வந்து இறங்கி எங்களுக்கு பக்கத்தில் நின்றாருண்டா குப்பரை விழுந்து கிடந்து எழும மாட்டோம். உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுந்த இயேசுவாத மெஷாயா இந்த மாமிச சரீரத்தில் இருக்கிற நேரம் எந்த நேரம் சாப்பிட்டு அவங்களோட படுத்து எழும்பி அருளப்பர் பக்கத்தில் இருந்து கதைச்சு மார்போடு சாய்ந்திருந்து அப்படியா இருந்தது. உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவா மெசாயா அவரை கண்டதும் அவர் அருளப்பர் கண்டதும் என்ன எழுதியிருக்கிறார்? Praise the Lord. செத்தவனை போல விழுந்தான் முன்னால. ஆரை கண்டு? தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுந்தவரே. அப்படி இருக்கு. நான் செத்தவனை போல விழுந்தேன், அவர் என்னை தொட்டு. பயப்படாதே, நானே முந்தினவரும் பிந்தினவரும். மறித்தேன், ஆனாலும் சாதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், ஒரு நேரத்திலே இயேசுவா மேசியா இயேசு கிறிஸ்துவை மாமிசத்திலே நாங்கள் அறிந்திருந்தாலும் இப்பொழுது அந்த பிரகாரமாய் நாங்கள் அறிகிறது இல்லை. 2 கொரிந்தியர் 5:15. நோய் life-giving spirit. Watch. அவர்களை அறிகிற அறிவினாலே 2 பேரையும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், ஜீவன் ராஜ்யத்தின் வாழ்க்கை, தேவ பக்தி அவரோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை, வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்யம் பரிசுத்த வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அவரது பரிசுத்த வல்லமை, அவருடைய வல்லமை. அது பரிசுத்த வல்லமை. பேய்க்கு வல்லமை உண்டு. தேவன் அனுமதிக்கும் வரை அவன் அற்புதங்களை செய்வான், ஆக்களை குணமாக்குவான். நம்ம பண்றதுக்கு ஒரு பொய்யான போதனையை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்க வார்த்தையிலே இல்லாத ஒரு போதனையை பண்ணி போட்டு அதை முத்திரையிடு, இதுதான் சரியென்று முத்திரையிட்டு அற்புதங்களை செய்வான். அதான் நடக்குது.
மூன்றாம் ஆளுங்களோட பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாக அமெரிக்காவும் கனடாவும் யூரோப் நம்பிக்கொண்டு வருகிறார்கள். அது தெரியுமா? அவருடைய ஒரே தகப்பன். பிதாவே 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 என்று அது உயர்ந்த தேவனை கூப்பிட்டவர். அவரையே ஒரு பக்கத்தில் விலக்கி இந்த மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியை கொண்டு வந்து இல்லாத ஒரு ஆவி அவருடைய தகப்பனாக்கி போட்டாங்க. அறிவில்லாமல் வஞ்சிப்பினார். இன்று வரை கீழ்படுத்தவோ குற்றப்படுத்தவோ எனக்கு விருப்பம் இல்லை. பொறுத்த வீடியோ உலக பிரசித்தி பெற்ற வெளிநாடுகளிலேயும் இங்கேயும் தான் வெளிநாடுகளில் 95% கூட கிறிஸ்தவர்களால் அறியப்பட்ட இந்த ஊழியக்காரர் இன்னும் மற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா இந்த பழையான வஞ்சிக்கப்பட்ட போதனை திருத்துவத்திலே பிடிபட்டு அவர்கள் அறிவித்துக் கொண்டு போகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அதை நம்பி இருக்கிறார்கள். பொய்யை உண்மையாய் நம்புவது தான் வஞ்சிப்பு. இப்ப நான் சொல்ல போனதுக்கு பாருங்கள். அவருடைய பரிசுத்த வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி now comes திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவம் holy nature, holy character, பங்குள்ளவர்களாகும்படிக்கு. எப்படி நாங்கள் பரிசுத்த சுபாவம் பரிசுத்த கேரக்டருக்கு நாங்க பங்குள்ளவர்களாகிறது? Alright, we will see. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. ஏனெனில் போட்டபடியா பின்னாலே இருக்கிறதுகளை வாசிக்கணும். இந்த நேரத்தில் அதை விட்டு போட்டு நான் சொல்லிக் கொடுக்க வந்த அதை நான் பார்க்கிறேன். ஒரு தரம் வெளிச்சம் அடையப்பட்டும் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து, பரம ஈவு, I believe that's the heavenly gift is the Son of God என்று நான் விசுவாசிக்கிறேன். Alright, பரம ஈவை ருசி பார்த்தோம். அடுத்ததை பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றும். அதை பார்த்தீங்களா? திவ்ய சுபாவத்துக்கு எப்படி பங்குள்ளவர்களாகிறது? Receive the Holy Spirit, the holy nature of God the Father and the Son. டேடியும் மகனுடைய பிரசன்னம் உள்ளே வந்தால் அவர்கள் சுபாவம் வந்து பரிசுத்தம். யாருடைய சுபாவம் உள்ளே இருக்கும்? சில நேரம் குடும்பங்கள் தாய் சொல்ல பார்த்திருக்கிறேன், இந்த பிள்ளை பிடிவாதமாக இருக்கிறது, சொல்லு கேட்கறது இல்லை, சத்தியான எட்டுத்தோணு கோபம் பாரு, தகப்பன் இல்லை நேரத்தில் சொல்ல பாரு,
சத்தியா தகப்பன் மாதிரி தான் பிரதர். அது பிறப்பிலை வாருது, அது பிறவி குணம். இங்க வந்து வெளிச்சத்துக்குள்ளாக வர்றது பிறவி குணமாகத்தான் வர வேணும். எங்களுடைய தகப்பனால் நாங்கள் பிறந்தால் அந்த பிறவி குணம் உள்ளுக்கு வரத்தானே வேணும். என்னென்று பேய்க்குணம் மாறுறது, என்னென்று களவும் பொய்யும் உருட்டும் திரட்டும். இது மகன் கூட்டி கொண்டு வந்த மற்ற சகோதரங்கள். உங்களுக்கு விளங்கப்படியா இவைகளை காண்பிக்கிறோம் நாங்கள். யேசுவா மெஷாயா அவருடைய மகனும் அவர் பரிசுத்தமாக்கிற மற்ற டடியாலே கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள் மறுபடியுமாய் பிறந்தவர்களும் ஒருவரால் உண்டானதால், ஒருவரால் அதி உயர்ந்த தேவனால் உண்டாகினபடியால், நான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் முந்தி, அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகன் யேசுவ மெஷாயா அவர்களை மறுபடியும் பிறந்தவர்களை வெளிச்சமடைந்தவர்களை சகோதரர்கள் என்று அழைக்க வெட்கப்படவில்லையா? பார்த்தீங்களா? அது எபிரேயர்ல இருக்குது. So Yeshua the Messiah எங்களுடைய மூத்த சகோதரன், எங்களுடைய எஜமான். யோசேப்புக்கு தீங்கு செய்த அவருடைய சகோதரர்கள் வருஷங்கள் சென்ற பின் அவனண்டை வந்து இருக்க அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவர்களை வாசித்தவர்களுக்கு தெரியும். அவர்கள் அவன் சகோதரங்கள் தான். ஆனால் ஜோசப் அவன் எஜமானாகவும் இருந்தான். He was the second in command of Pharaoh. மனுஷர்களை குறித்த சகல நியாய தீர்ப்பும் பொறுப்புகள் எல்லாவற்றையும் டேடி வந்து யாருக்கு கொடுத்தது? மகன் யேசுவாவுக்கு. அது மாதிரி இப்ப என்ன இப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த பரிசுத்த சுவாபத்துக்கு பங்காளிகள் ஆகிறது பரிசுத்த ஆவி டடியும் அவனும் உள்ளே வந்த நேரம் அந்த சுவாபம் மாறுகிறது. இதை குறித்து தான் யேசுவா அருளப்பெற 8ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தர்க்கிக்கும் நேரத்தில் சொன்னதை வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. ஆபிரகாமனுடைய நீங்க தகப்பன் என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாமனுடைய சுபாவம் இப்படி இல்லையே. ஆபிரகாம் செய்தது நீங்கள் செய்வீர்கள். இல்லை இல்லை, ஆபிரகாம் உங்கள் மாதிரி செய்யவில்லை. எங்களுக்கு தேவன் தாமே தகப்பன். தேவன் உங்கள் தகப்பனாய் இருந்தால் என்னை நேசிப்பீர்கள். நான் அங்கே இருந்து வந்தேன், அவர் வார்த்தைகளை கொடுத்தார், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உண்மையை சொன்ன ஒரு மனுஷனை நீங்கள் மனுஷனை ஏன் கொல்ல திரிகிறீர்கள்? நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பன் பேய், அவன் மனுஷ கொலைபாதகன். அதனாலே நீங்கள் என்ன கொல்ல தேடுகிறீர்கள்? உங்களோட தகப்பனுடைய குணாதிசயம், அவன் கொலைகாரன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று ஒன்று குமரான் அருளப்பர் 10:10. அப்ப அவங்கட தகப்பன் பேயினுடைய சுவாபத்தை கொண்டவர்களாய் பைபிள் ஸ்காலர்ஸ்
வேத புத்தகத்தை வச்சுக்கொண்டு வேத சொற்களை ஜனங்களை வழிநடத்தவும் அங்கு தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. He was talking to them about their nature. What kind of a nature you having? இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்ன சுவாபம் வச்சிருக்கிறார்கள்? திருட்டுத்தனமும் பொல்லாதவர்களும் மொட்டை கடிதம் எழுதுறாக்களும் மடுவற்றாக்களும் பணத்தை திருடுறாக்களும் காணிய திருடுகிறவனும் கள்ள உறுதி வைக்கிறவனும் ஜனங்களுக்கு வர காசை எடுத்து வேற யோசிக்கிறவனும் ஜனங்கள் இதுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய தகப்பன் யார்? Birds of the same feather, they flock together. ஒரே இறகு உள்ள பறவைகள் ஒன்றாய் தெரியும். காகமும் கொக்கும் சேர்ந்து ஒன்றா தெரியாது. அல்லது குயிலும் காகமும் நோ, கருப்பு கலராக இருந்தாலும் இருப்போம். இதுதான் நாங்கள் அறிய வேணும். பரிசுத்தாவை பெற்றீங்களா? பரிசுத்தாவி பரிசுத்தாவி டேடியும் மகனும் பெற்றேன்னு சொன்னா சரி, நீ பெற்றாய். உனக்கு தெரிஞ்சது என்ன? தோ 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 வாய் மட்டும்தான் பேசுது. உண்ட கேரக்டர் என்ன? உன்னுடைய சுவாபம் என்ன? சரி, டேடியும் மகனும் உள்ள வந்தா இது ஓகே, நான் ஒன்றும் உன்னுடைய கேரக்டர் மாறினதா? பரிசுத்த ஆவியை பெற்றதும் தேங்க்யூ டாடி. கொள்ளைகாரனாய் இருந்தவன் அவன் இயேசுவை அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினான். சின்ன பேர் பவுல் அப்போஸ்தலர் அனனியா போய் தலையில கை வச்சு அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொன்னது. அவன் உடனடியாக அந்த தெரியாத பாஷையில் ஒன்றும் பேசவில்லை என்பதையும் உனக்கு அறிய தருகிறேன். அவனது சுவாபம் மாறியது. உடனடியாக இயேசுவை கிறிஸ்து என்று தேவனுடைய மகன் என்று அறிவிக்க ஆரம்பித்தான். பார்த்தீங்களா? உட்டாலை மாறி போச்சு. டேடியும் யேசுவாவும் சகையின் வீட்டுக்குள்ள வந்த நேரம் சகைவீர உள்ளுக்கு இருந்த நிலைமை சரி. அவர் வந்து சொல்லவில்லை, சகை விஞ்சவா, நீ எத்தனை பேரை காசு எடுத்திருக்கிறாய்? தேவையில்லாத பொருட்கள்ல கையை வச்சிருக்கிறாய். இதை நீ விட வேணும், இந்த நிலைமை மாற வேணும், அப்படி நீ மனம் திரும்ப வேணும் சொன்னாங்களா? இயேசுவாவுக்குள்ளே டாடி இருந்தார். இயேசுவா போகிறார் சகேவின் வீட்டுக்குள்ளே. ஒரு வயசு போனால சகேவா போட்டு மரத்துக்கு எப்படி ஏறி இருப்பான் இந்த மாதிரியான ஒரு கோலம். நாங்க இந்த நேரம் பார்க்கிறது காண முடியாது என்கிற அந்த சுவாபம், the unseen nature. Oh, the spirit, the unseen nature. No, I want to ask you, when daddy and son comes inside, எப்படி இருக்கும்? டாடியும் மகனும் உள்ள வந்தால் 10 வருஷம் 20 30 வருஷம் ஆக்களும் ஆவியின் பாஷை பேசிக்கொண்டு தெரிகிறோம். முகங்களை பார்க்க இயலாது, முகங்களை பார்க்க முடியாது. அடுப்புல உப்பு போட்ட மாதிரி பட்டா பட்ட பட்ட.
ஒரு கொஞ்சமேனும் விராண்டி எடுத்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. சமாதானமே இல்லை. எங்கேயாவது ஒரு ஜப கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்கு போகட்டும், வாய் திறந்திரும், ஆவியின் பாட்சி அமன்னிய பாட்சி அமண்டு என்ன கிறிஸ்தவத்தின் நிலைமை அதோகதியா இந்த நேரத்தில் இப்படி இருக்குது. ஸோ பரிசுத்த சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தது. அதான் எபிரேயர்ல நாங்கள் இப்போ வாய்ச்சோம். அதுவும் இரண்டாம் பேதுருவும் கனெக்டடாக இருக்கு. When the Holy Spirit comes inside, Daddy and Son comes inside. என்னப்பா இது, மகளுக்கு என்ன நடந்த? அவள் எந்த நேரம் வேதம் வாசிச்சு முந்தி இருந்தது விட சந்தோஷமாக இருக்கிறார். இடையிடையே அழுகிறாள். ஆனால் முந்தி இருந்த முகம் எல்லாம் மாறி போச்சது. தானாக அவள் வேலைகளை செய்து கீழ்ப்படிந்து மரியாதையாக இருக்கிறாள். அதுதான் மாற்றம். டாடி மானும் உள்ளே வந்ததால் விளங்கிட்டான். எத்தனையோ வருஷங்களோ தெரியாமல் இருந்து receiving the Holy Spirit is receiving the nature of God the Father and the Son. மகனின் சுவாபம் பரிசுத்த சுவாபம். மகன் எப்படி கூப்பிடுற? டேடியே, டேடி, பிதாவே. அதனாலே அவர் உள்ள வந்ததனாலே, அந்த சுவாபம் கிடைத்ததனாலே you are called daddy. That's why ஆக்களை பார்த்து கொப்பி அடிக்க வேண்டியதில்லை. சரி, all right. So much so for let's go to John chapter 14. Daddy பரிசுத்தாவி, இயேசுவா இயேசு பரிசுத்தாவி, ரெண்டாவிகள் ஒரே ஆவி. ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு பெயர் பரிசுத்தாவி. Alright. 14:23 20 தொடக்கம் வாசிப்போம். நான் என் அடியிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். நான் என் அடி, ரெண்டு பேரும் ஒன்று. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாள் அவர் உயிர்த்தெழும் என்ற நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இது மாமிசத்தில் இருக்கிற நேரம் பேசுறார் அவர்களுக்கு முன்பாக நின்று. ஓகே, என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இங்க பெருசா காண இல்லாது வெளியூர்கள்ல காருகள்ல அங்க மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது, ஓட மாட்டாங்க. ஐ லவ் ஜீசஸ் என்ற ஸ்டிக்கர்ஸ் அங்க நிறைய இருக்கு. லவ்வுக்கு பதிலாக ஹார்ட்டை போடுவாங்க. அதை மாலிவ பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது போட்டா காணாது.
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். அவருடைய கட்டளைகள், அவர் கொண்டு வந்த கட்டளைகள் நிறைய இருக்கு. டடி கொடுத்து விட்ட கட்டளைகள் எல்லாம் இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்கிறார்? என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நீ கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ பொய்யன். அந்த ஸ்டிக்கரை காரை மறைச்சு ஒட்டலாம், முழு இடத்திலே நெத்தியிலையும் ஒட்டலாம், ஒன்று நடக்காது. அவைகளுக்கு கீழ்ப்படுகிற என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாயிருப்பான். எப்படி அது? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் என் டாடிக்கு அன்பாயிருப்பான். ஏன் தெரியுமா? யேசுவா கொஞ்சம் கொஞ்சமாக டாடியை வெளிப்படுத்துவார். More you have fellowship, அவரோடு நீ தனியாக உன் இருதயத்தை ஊற்றும் நேரத்தில் சாமுவேலின் தாய் போல, டாடி சொல்ல முதல்ல உமக்கு எல்லாமே தெரியும். இந்த பக்கத்து வீட்டார்கள் செய்கிற என்னண்டு எனக்கு தெரியுதில்லை. நான் வார்த்தை போட எல்லாமே இருக்கு. ஒன்று எழும்புகிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இங்கே இழுக்கிறார்கள். அங்க போனாலும் போலீஸ்காரங்கள் நீதியை செலுத்துறாங்களா? இல்லையே டாடி, நீ இதெல்லாம் பார்க்கிறீரே. நான் கதைக்கு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த போலீஸ் ஆபீஸர் என்னோட கழிச்சதை நீர் பார்த்து நீர் கேட்டி டாடி, நான் என்ன செய்கிறேன் டாடி? You open your heart and pour it out. முழுவதையும் அவருக்கு சொல்ல வேண்டும். நடந்தது எல்லாம் அப்படித்தான் செய்தார். தன்னுடைய நெருக்கம் பொறுக்க முடியாமல் அந்த மலட்டு நிலையை சாமுவேலின் கடைசியா சொன்னான், நீர் எனக்கு கொடுத்தால் இந்த ஆண் குழந்தையை உமது கையிலே திருப்பி கொடுப்பேன். That's it. God was looking for a prophet to come during that time. ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பும்படிக்கு அவர் பார்த்து கொண்டிருந்தவர். அவனு படி சொன்னதும் சரி முடிஞ்சது. சோ அவன் பிறந்து கொஞ்ச வருஷங்கள் சொன்னபடி சாமுவேலின் தாய் இந்த டெம்பிள் கொண்டு ஒப்பு கொடுத்து சொன்ன வாக்கை நிறைவேற்றினாள். பண்ணிய பொருத்தனை கொடுத்தால் எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணுவார்கள், தேவனோடு கொடுக்க மாட்டார்கள். சொலமன் சொன்னான், வாயை திறவாம பேசாம இரு, தேவனுடைய பிரசன்னத்தில் பண்ணினியோ பொருத்தனை அதை கொடுக்காமல் விடாதே, அவர் விசாரித்தே தீருவார். சோ வாயை திறந்து ஒன்று சொல்லாத பொருத்தனே. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து. பாருங்க, ஒன்று மாறி உண்டு. கட்டளையை பெற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படுகிறவன் என்னில் அன்பாய் இருக்கிறான், என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து. இது 2 பேர் தானே கூறப்படுது. டாடியும் அவரும் அன்பாய் இருந்து அவனுக்கு, யாருக்கு? கீழ்ப்படுகிறவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்ப இங்க யேசுவா தன்மை வெளிப்படுத்துவாராம் என்று சொல்லுகிறார்.
இந்த வெளிப்படுத்துதல் நேரடியாக அவரிடத்தில் இருந்து வருகிறது. Because you obey the commandments, because you obey his word. அவரே தேவ வார்த்தையாக இருக்கிறார். வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. ஸோ அந்த அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய மகன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எம்மாவு தெருவில் அந்த போன 2 பேர்கள் வார்த்தை எடுத்து சொன்ன நேரம் அவர்கள் இருதயம் சட்டியாக உள்ளுக்கு கொழுந்து விட்டு எரிந்தது. சில சொன்னார்கள் நேற்றைய தினத்திலே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர் என்று சொன்னதும் the presence of God, the anointing fell. தேவனுடைய எத்தனை பேருக்கு நடந்தோ எனக்கு தெரியாது. அதை கேட்டு அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய ஸ்கிரிப்சர் கண்ணால ஊற்றின தண்ணீர் சொல்ல முடியாது. அந்த இருதயத்திலே அந்த வெளிச்சம் கிடைத்தது. யேசுவா வெளிப்பட்டார். உள்ளே தாங்க முடியாமல் கண்ணீர் வந்தது. அதே மாதிரி இந்த எம்மாவு தெருவில் போன 2 பேர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவர்கள் வீட்டுக்கு போய் அந்த பந்தியிலே அமர்ந்து சடுதியாய் அவர் மறைந்து போனதும் அவர்கள் அவர் எங்களோடு வழியிலே பேசிக்கொண்டு வந்த பொழுது வேத வாக்கியங்களை எங்களே இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. அவர் வார்த்தைகளை எடுத்து சொன்ன நேரம். That's what happens when you read, when Yeshua is revealed. அந்த பந்தியில் தம்மை யார் என்று காண்பித்தார்கள். யேசுவா காண்பித்தார். The Son of God. நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். We will skip the verse 22. 23. யேசுவா அவருக்கு மறுபடியும், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான், கீழ்ப்படிவான். அவனில் என் டாடி பிதா அன்பாய் இருப்பார். 2 பேர். நாங்கள் டாடியும் நானும் அவனிடத்தில் வந்து எப்படி வருவார்கள்? By the Holy Spirit. Daddy is Holy Spirit, Son is Holy Spirit. டாடியும் மகனும் 2 ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே குடியிருப்போம். டாடியும் மகனும். So when you receive the Holy Spirit, how you are filled with the Holy Spirit is daddy and son, not one person. டாடியும் மகனும். அவர்களை பிரிக்க எவராலும் முடியாது, பிரியவும் மாட்டார்கள். அவர் 2 பேரும் ஜீவிப்பது ஒரே வீட்டிலே. அந்த வீட்டுக்கு பேர் Holy Spirit. All right? They live in one house. The Holy Spirit. அந்த வீட்டுக்கு பேர் தான் பிள்ளைகள் The Holy Spirit. யாராவது சொல்லுவீங்களா? அந்த 2 பேர்ல ஒரு டாடியோ மகனோ வழியால போய் இன்னும் ஒரு வீடு கட்டி இருக்கிறது. அது மனுஷன். They are together. பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறதை Philip, don't you know? உனக்கு தெரியாத? இவ்வளவு காலமும் நான் உங்களுடனே இருக்கிறேன். The one Spirit. So I just love the scripture. He continues. அதை சொல்லி போட்டு
இன்னமும் முடியல. 24 மற்ற மாதிரி சொல்றார். என்னில் அன்பாயிராதவன், சர்ச்சுக்கு வந்து போகிறவன், பைபிளோட தெரிகிறவன், பரிசேயர் சசியர் மாதிரி, தகப்பன் யார் என்பதை அறியாதவன், சுபாவம் மாறாதவன், வெளியால கிறிஸ்தவன் என்ற பெயர் கொண்டவன் அல்லது மெய்ப்பன் போதகர் என்றவன், ஒரு மாற்றமும் இல்லை உள்ளே, என்னில் அன்பாயிராதவன் என் வார்த்தைகளை கை கொள்ள மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பிய டாடி பிதாவினுடையதாய் இருக்கிறது. எங்க போற? உபாகமம் 18:19. That is connected with over there Deuteronomy chapter 18 verses 18 and 19. நீங்கள் கேட்கிற வார்த்தைகளின் சொற்கள் என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது. அவரை அனுப்பினது அவரை விட பெரியவராயிருக்கும் அவருடைய டாடி. உன்னுடைய டாடி, எங்களுடைய டாடி, எங்களை யெகோவாவை அழைத்துக் கொண்ட டாடி. அவரை இழுத்துக் கொண்டார். இழுத்துக் கொண்டது மட்டுமல்ல, மகனை வெளிப்படுத்தினார். நீ அவரை அறிந்திருந்தால் டாடி செய்த வேலைகள் இப்பொழுது நீ கீழ்ப்படுகிறபடியால் மகன் தம்மை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, டாடியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் they don't know, either they don't know, both of them, டாடியும் தெரியாது மகனையும் தெரியாது. லைக் பரிசேயர் கூட்டம், வேத புத்தகம் கையில இருக்குது. சிலருக்கு யெகோவாவின் வெளிப்படுத்துதல் டாடியின் மூலமாய் கிடைத்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உண்மையிலே நிலைத்திருக்காதபடியால் அருளப்பர் புத்தகம் 8:31-32 அவர்களுக்கு டாடியின் வெளிப்படுத்துதல் இல்லை. So you're not going to reveal the Father. Why should he? ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? உன் நினைவுகள் எல்லாம் வேற எங்கேயோ. அவன் யாரோ சொன்ன மாதிரி எண்ணமெல்லாம் ஒரு இடத்தையே நாடுதே. ஒரு மனுஷன் எதை நினைக்கிறானோ அப்படியே இருக்கிறான். அதுதான் அவன் வாழ்க்கை. மனம் போல வாழ்வு, வேற ஒன்றுமே இல்லை. So hope you understood how he came back and then again spoke the verse 24. அதில் இந்த நம்பர்கள் எல்லாம் இல்லத்தானே. ஜான் எழுதுகிற நேரம், என்னில் அன்பாய் இருக்காதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஒருவரை நியாயம் தீர்க்க வேண்டாம், நீ நியாயம் தீர்க்காதபடிக்கு. முதலாக யார் நியாயம் தீர்க்கிறது தெரியுமா? உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஒரு கூட்டம். டாடி என்னிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கதவை சாத்தி டாடியோடு பேசுங்க. கேட்பாங்களா? இல்லை. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவியே, எங்க போயிட்டு யோகனான் அருளப்பர் 20 நீ கேட்கிற மட்டுமல்ல, இந்த வார்த்தை சும்மா வறுமையாய் திரும்பாது. அவர் சுத்த தண்ணீர், அவருடைய வார்த்தை அது உன்னை சுத்தமாக்கும். உன் வீட்டுக்குள்ள நுழைந்து அங்கே இருக்கிற பாம்போ வல்லியோ இந்த பேயினுடைய சூனியமோ காலுக்கும் கைக்கும் தானே. இலங்கை குறிப்பாய் கிழக்கு பிராந்தியம் ஒரு அறை நல்லா இருக்க விடுத ஆக்கள், டிப்ளமா ஹோல்டர்ஸ், குடும்பங்களை எல்லாம் சூனியத்தினாலே அள்ளிக்கும் ஒரு பொம்பளை தெய்வத்தை குறித்து பேய்
ஏசாயா தீர்க்கதரிசி 47 எழுதி வைத்திருக்கிறது. அவளைத்தான் வேசி என்று கூப்பிடுறார். 2-3 இடத்துல நாகும் தீர்க்கதரிசியும் அதே மாதிரி. அருளப்பர் புத்தகம் ஜான் 20 அதிகாரம். உயிர்த்தெழுந்த இயேசுவா, உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுந்தவர். உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருபது 19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், முதல் நாள் ஞாயிறு பின்னேரமான பொழுது சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்திருந்தபடியால், எல்லாரும் பயமாக மனுஷங்க தான், நாங்களே கட்டாயம் பயந்திருப்போம், எங்கேயாவது போய் பூந்திருப்போம், எங்களை வந்து கொண்டு அடிச்சு கிடிச்சு சிறு பேரை தொங்க போட்டுருவாங்கட்டு. யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில், அதை பாருங்க, கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசுவா வந்து நடுவே நின்று அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை எதுவும் தடை பண்ணாது. இப்ப டடியை போல அவர் எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் அதே நேரத்திலும் எல்லாம் இருக்கலாம். கிறிஸ்து எங்களுக்குள் மகிமையின் ரகசியம். கொலோசியர் 1:27 மகிமை, ராஜ்யத்தின் மகிமை. Christ in you, the anointed one. Alright, நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், peace be unto you. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அதே மரித்து போன அதே சரீரம் காண்பித்தார். சுவிசர்கள் எஜமானை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எஜமான் இவன் எல்லாத்துக்கும் கத்த சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவா மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. டாடி என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதுதான் டாடியாரை இழுக்கப்பட்டு அவர் மூலமாய் இயேசுவா மகனின் வெளிச்சத்தை பெற்றவர்கள். இயேசுவா உன்னை அனுப்புகிறார். டாடி அவரை அனுப்பினது போல. டாடி அவரை என்னதுக்கு அனுப்பினார்? அவருடைய வேலையை முடிக்க, அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய. நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 22வது வார்த்தை, அவர்கள் மேல் ஊதினார். ஒரு வெள்ளக்காரன் எப்பயோ சொன்னத நான் நம்பிட்டு பார்த்தா எனக்கு சரியா உள்ளுக்கு விளங்கல. இப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல்ல என்னடா அவர்கள் மேல் ஊதினார்களுக்கு இவன் சொல்றான். இந்த வெள்ளக்காரன் வரப்போகிற பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதலை குறித்து சொல்றாராம் ஒரு அடையாளமாக. என்ன ஐயோ என் தேவனே, அவர்கள் மேல் ஊதி நான் சும்மா ஊதுகிறேன், வரப்போறவர் மெய்யானவர். அப்படியா? மூக்கில் கொஞ்சம் தூசி இருக்குது, ராயப்பர் கிட்டவா, அப்படியா செய்தவர்? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
யார் இந்த பரிசுத்தாவி? இவ்வளவு நாட்களும் சொல்லிக் கொண்டு வாரு, டடியும் மகனும். ஏன் பயம்? சொல்லுவியா? நான் தனிமை விடுறத யாரும் விசாரிப்பதில்லை. 2 பேர் இருக்கணும் உள்ள. நீ கீழ்ப்படிந்து உன் வாழ்க்கையை ஒப்பு வைத்து அவருக்கு பின்னால போய் கொண்டிருந்தால், உண்மையில் நடந்து கொண்டிருந்தால், யூ ஹேவ் டாடி, மகனை உடையவன் டாடியை உடையவன். அருளப்பர் சொன்னார். ஜம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். And they received the Father and the Son. அதான் அருளப்பர் எழுதினார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் மகனோடும், டாடியோடும் மகனோடும். முதலாம் அருளப்பர் 1 அதிகாரம் 3வது வார்த்தை. 1 John 1st chapter verse 3. Our fellowship is with the Father and the Son. பவுல் அப்போஸ்தலன் முழு நிருபத்திலேயும் the Father and the Son அவர்கள் பேரிலே வாழ்த்துதலை கூறுகிறான். ராயப்பர் பீட்டர் புத்தகத்தில் அந்த 2வதுல நாங்க பார்த்தோம். 2ஆம் நிருபத்தில் twice தேவனும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவும். Only 2. There is no 3. 3 was added by Trinitarians in Nicaea 381. 381 இன்று வரை இந்த வஞ்சிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய போதனையிலே அவர்கள் கீற படம் இதுதான். The Father, the Son, the Holy Spirit. 3 பேர். ஓகே, இது அவர்களுடைய வஞ்சிப்பான நைசியாவிலே வந்த பேயின் பாதாள பொய். The Father, the Son, the Holy Spirit. அந்த 3 முக்கோணம் போட்டது. அவர்கள் எல்லாவற்றிலும் சமன், எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரே சாரம். 3 பேர். அந்த உள்ளுக்கு போற ரோட் மாதிரி அதை பாருங்க, வெளியில போறதையும் பாருங்க. ஓகே, வெளியில போறதை பார்ப்போம். The Father is not the Holy Spirit. பொய். அதுக்கு நாங்க கொஞ்சம் ஆழமாக பிறகு நான் வருவேன் உங்களுக்கு சொல்லிக்காரு. உங்களுக்கே தெரியும், Father is not the Holy Spirit. Then our spirit ஊத்தினவர் மாம்சமான யார் வேணும்? He said, I will pour my spirit. இந்த பேய் வந்து சொன்னது Father Holy Spirit இல்லையா? அங்கால பார்த்தா the Holy Spirit, not the Son. The Son is not the Holy Spirit. Father is not the Son. The Father is the Father. The Son is the Son. ஆனால் அவர்கள் ஈக்குவல் ஆக்கினார்கள். அது உயர்ந்த தேவன் தாப்பன், மகன் இயேசு கிறிஸ்து. அது சரி, 2 பேர், ஆனால் ஈக்குவல் ஆக்கினார்கள். அங்க பாருங்க உள் லைன்ஸ். The Father is God. Okay. அங்கால பாருங்க the Son is God. மகன் தேவனாம், பிதா தேவன். உள்ளுக்கு போற லைன் பரிசுத்த ஆவி தேவனாம். அப்படி ஒரு ஆளே இல்லை.
எனக்கு வேறொரு படம் டடி கொடுத்து நான் அதை தந்தால் நான் போடுவேன். கீழே நீண்ட இந்த மூன்றாவது ஆள் பரிசுத்த ஆவி எங்க இருந்து வந்ததுண்டு பாத்தீங்களா? இவ்வளவு பொய்யண்டு. அங்கால சன்ன பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வர லைன் சன் இஸ் காட். அப்படி இதுல சொல்லவே இல்லை. அவர் என்று சொன்னவர் மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் ஷெமா இஸ்ரேல், the Lord your God, the Lord is one. Shema Israel, Adonai Eloheinu Adonai Echad. Echad என்று என்றால் ஒன்று. இஸ்ராயேலுக்குள் உன் தேவனாகிய யெகோவா, யெகோவா ஒருவரே. இந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ வார்த்தையை விட்டு போட்டு பேயினாலே வஞ்சிக்கப்பட்டு ஜனங்களின் அமளியையும் வாக்குவாதங்களையும் அடக்கிறதுக்கு ஆரம்பத்தில் 325 கான்ஸ்டன்டீனாலே தொடக்கி பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் என்று சொல்லி அதிலே நின்று பாம்போட தலை வழியால வந்தது. அந்த நேரம் 56 வருஷங்களுக்கு பிறகு 381 ஆண்டிலே இந்த பரிசுத்த ஆவியை செப்பரேட்டாக பிரித்து they separated him. Listen to me carefully. A different entity. Refer in your dictionary what entity is. ENTITY. A separate person. No, it's wrong. It's not a separate person. As the Spirit of the Father, the Spirit of the Son, both the Holy Spirit, one Spirit. That's what the Bible says. So பேய் வந்து டடிக்கும் அவனுக்கும் கிட்ட நெருக்கமாக வந்து சமமாக வேணும் என்று பிளான் பண்ணி இந்த நைசியாவில் இருக்கிற கமிட்டிக்குள்ளாக வந்து 381 உள்ளுக்கு வந்து பூந்துட்டான். அதுல இருந்து வந்ததான் தெரிய தேவன் ட்ரினிட்டி. அந்த சொல் வேத புத்தகத்தில் இல்லை. டடியும் சொல்லவில்லை, மகன் யேசுவாவும் சொல்லவில்லை, தீர்க்கதரிசிகளும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. There is only one God, one Elohim. அதி உயர்ந்த தேவன். அவரை விட வேறு தேவன் இல்லை. யேசுவுக்குள்ளாக டேடியின் பரிசுத்த ஆவி தானே இருந்தது. அவர் தானே எழுப்பினவர். அவருடைய ஆவியினாலே. ரோமர் 8:11. வேற ஆறு ஆவி மாறது. இன்னும் ஒரு ஆவி வந்திருந்தால் என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஊதினவர் இல்லையே. There is only one Holy Spirit, Daddy and Son. இரண்டு பேர். மகனை உடையவன், டேடியை உடையவன். இந்த அறிவு அவருடைய இரக்கத்தினால் உனக்குள்ளே வரும் பொழுது இது ஊற்று பெருக்கெடுத்த ஆரம்பித்து முன்பு ஒரு காலத்திலும் உனக்கு இல்லாத ஒரு களி கூறுதல் சந்தோஷம் வந்து
அந்த சந்தோஷம் நிறைவாக கொண்டு போய் ஏன் அது ஊற்றாக வந்து கொண்டிருக்கும். இதை போல ஒரு ஊற்று எந்த இடத்திலும் இல்லை. இந்த ஊற்று அவர் வந்து நித்தியத்துக்கு எருசலேமிலே இருந்து ஊறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச அவர் வந்தா நின்று இல்லையே. யார் சொன்னது? அவர் படிப்பிச்சு கொண்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தை எருசலேமிலே இருந்து புறப்படும். அதே என்னது? He will teach. எங்களுக்கு தெரியாத எல்லா காரியங்களும் அவர் படிப்பிச்சு கொண்டே இருப்பார். எப்ப முடியும்? கடல்ல இருக்கிற தண்ணீரை ஒரு மேசக்கரண்டியால் எடுத்து வெளியில ஊத்தி அந்த கடலை நீ வத்த வச்சியண்டா அந்த நேரம் முடியும். கடல் அவருடையது, மீன்கள் அவருடையது. அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி. சோ யேசுவா எவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியை இப்ப மினிஸ்டர் பண்ணலாம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுப்பார் என்று அந்த 14:23 இருக்கிறது. ஒரு ஆயப்பரும் அதை சொன்னார். அப்போஸ்தலர் 5:32 பரிசுத்த ஆவியை, அதாவது டடி மகனும் வருவார்கள் குடியிருக்க. யாருக்குள்ளே? கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே. அப்போஸ்தலர் 5:32. ஓகே, இதெல்லாம் இருக்குது. சும்மா காத்தில் அடிச்சு போற எல்லாம் தூசிகள், அது இது எல்லாம் குப்பை எல்லாத்தையும் எடுத்து வேண்டி வச்சுட்டு இருக்கலாம். கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு மதமாய் மாறி இப்ப இந்த நாட்கள்ல ஸ்பிரிட்டியானிட்டியாய் மாறுது. இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். It started with Christianity. Maybe முதலாம் 2ஆம் நூற்றாண்டிலே. அதுக்கு பிறகு it has become spirituality. நான் சொன்னபடி ஒரு பிஷப் ஏற்கனவே அந்த நேரத்தில் இதுதான் கடைசி நாட்களின் மதமாய் இருக்கும் என்று அவர் ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிறார். நான் சொன்ன நான் அந்த பேரு தருவேன். I will make it a point to remember to give it to you. Spirituality, the last days religion. Christ is taken away, Daddy is taken away, they are eclipsed. கிரணம் வந்து மறைக்கிற மாதிரி ரெண்டு பேரையும் மறைத்தாயிற்று. கிறிஸ்தவத்தின் நிலைமை இன்றைக்கு இதுதான். தேவ சுவாபமற்றவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, ஒருவரை ஒருவர் பயக்கிறவர்களாக, உடனடியாய் மனத்தாங்கள் அடைகிறவர்களாக, வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் அப்படியாய் யேசுவா மத்தேயு 24 சொல்லி இருக்கிறார். ஓகே, be very careful. டாடி வெளிப்படுத்தாமல் மகனை யாரும் அறியான். மகன் டாடியை வெளிப்படுத்தாமல் டாடியை யாரும் அறியான். எந்த சர்ச்சிலையும் 78 வருஷமும் இருக்கலாம். Nothing doing. No. No. ராஜ்யம் வருகிறது, மனம் திரும்ப. Raise your hands please for the blessings. Yavreka Adonai Vashmareka Yair Adonai Elieka Vegoneka Isa Adonai Panavelieka Vaisameka Shalom
அருணாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அருணாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அருணாய் தமது மூச்சை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் அதிகார பெயரிலே இவைகள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். So thank you for watching and continue in the word. அவர் வார்த்தையை வாசித்து தியானித்து தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள். அவருடைய வெளிச்சத்தை பரமரிக்க. Goodbye to all those who are abroad and those of you who are here in Sri Lanka.